வணக்கம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஹைடெக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ யூஸ் பண்ணி நெறைய பேர ட்ராக் பண்றது இதெல்லாம் நெறைய பார்த்துருப்போம். ஆனா ஒருத்தரோட கையில வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருந்தது அப்டின்னா, அவரு எங்க இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த கேமரா மூலியமா அவர் லொகேஷன் ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவரோட மூவ்மெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதா இருக்கும். இது எல்லாமே ஹைடெக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அழகா உலகப்பூரா எல்லாருமே இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இப்ப லெபனான்ல வந்து ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த மாரி ஹைடெக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம எந்த கண்ட்ரி வேணாலும் நம்மள வந்து ட்ரேஸ் பண்ணலாம் அப்டின்றதுல அவங்க லோ டெக்குக்கு போனாங்க. அதாவது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன்லேருந்து பேஜருக்கு போனாங்க. அதாவது ரிவர்ஸ்ல. ஸோ அந்த பேஜர்ன்னும்போது உங்கள ஈஸியா வந்து லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம எங்க இருக்கோம், நம்ம மூவ்மெண்ட்ஸ் அதே மாரி நம்ம கம்யூனிகேஷன்ஸ்லாம் யாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்டின்னு அவங்க லோ டெக்குக்கு போனாங்க. ஸோ இந்த லோ டெக் போன தெரிஞ்ச விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்டின்னு சொல்லிட்டு இன்னொரு அமைப்பான மொசாத் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இஸ்ரேல சேர்ந்த ஒரு உளவு அமைப்பு தான் வந்து மொசாட் அப்படின்றது. ஸோ அவங்க அத செக் பண்ணாங்க. பார்த்துட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஹமாஸ் இயக்கத்த சேர்ந்தவங்க பல பேர் வந்து பேஜஸ் தான் யூஸ் பண்றாங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஐடென்டிஃபை பண்ணி பேஜஸ் மூலியமா எக்ஸ்ப்ளோசிவ பிளாட் பண்ணி, அதன் மூலியமா வந்து அத வந்து பிளாஸ்ட் பண்ண வச்சாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் பேஜஸ பிளாஸ்ட் பண்றது அப்படின்றது. ஸோ இது நேத்து வந்து நடந்தது. லெபனான்ல வந்து பியூரட் அப்படின்ற தலைநகர்ல வந்து இந்த விஷயம் நடந்தது. ஃபர்ஸ்ட் வேவ் வந்து பேஜஸ்ல அட்டாக் பண்ணாங்க. அதுல நெறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டாங்க. சில பேர் வந்து இறந்தும் போனாங்க. அதாவது அதுலருந்து மீண்டு வரதுக்குள்ள செகண்ட் வேவ் அட்டாக்கா வந்து வாக்கி டாக்கி அட்டாக் பண்ணாங்க. யார் யாரெல்லாம் வாக்கி டாக்கி யூஸ் பண்றாங்களோ அத பிளாஸ்ட் பண்ணாங்க. இது எல்லாமே லோ டெக் தான். லைக் பேஜஸோ இல்ல வாக்கி டாக்கி இது எல்லாமே லோ டெக் தான். ஸோ இதன் மூலியமாவும் கிரைம் பண்ண முடியும். அதாவது வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது இப்ப வந்து வேர்ல்ட் லெவல்ல ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் மோரோவர் இது யார் பண்ணாங்க அப்படின்றது ஒண்ணும் யாருக்கும் வந்து அதிகாரப்பூர்வமா தெரியல. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல இருந்த மொசாத் தான் இத பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இருக்க பிரச்சனை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. ஸோ நவ் இட் இஸ் ஹை டைம் ஃபார் சைபர் வார்ஃபேர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பல ஃபீல்டு வந்து வார் நடக்கிறத பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் பயோ வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி வார் நடக்கிறத பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைபர் வெப்பன்ஸ வந்து யூஸ் பண்ணி வார் நடக்கிறத நம்ம கண்கூடா இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்லாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல்ல வந்து சைபர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ற கம்பெனிஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. அது எல்லா உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு முன்னாடி கூட வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பெகசஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்திருப்போம். ஸோ அத டெவலப் பண்ணதும் வந்து இஸ்ரேல சேர்ந்த என்எஸ்ஓ அப்படின்ற ஒரு அமைப்பு தான். தே ஆர் த நம்பர் 1 இன் த வேர்ல்ட் ஃபார் டெவலப்பிங் சைபர் வெப்பன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நெறையவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாருமே எங்கிருந்தும் தப்ப முடியாது அப்படின்றது இன்னைக்கு காலகட்டத்தில புரிய வருது. அதாவது ஒரு இடத்துல வந்து தான் நம்ம அட்டாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்தே பண்ண முடியும் அப்படின்றதும் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அது ஹைடெக் மட்டும் கிடையாது. லோ டெக்லயும் பண்ண முடியும்ன்றது இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ வெடிக்க வைக்க முடியுமா? இதுவரைக்கும் அந்த மாரி வெடிச்சதா எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. பட் ஒரு டிஜிட்டல் டிவைஸ ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ பிளாஸ்ட் பண்ணணும் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸும் பிளாஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்றது இதன் மூலியமா நமக்கு தெரிய வருது. மேக்ஸிமம் நம்ம இதிலிருந்து நம்மள தற்காத்துக் கொள்ளணும்னா எந்த மாதிரியான நடவடிக்கை? அதுதாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பேஜஸ் அட்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பேஜர் அப்டின்றது நம்ம மொபைல் ஃபோன் தான். நம்ம உடம்போட ஓட்டிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ அப்டி இருக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, வைட்டல் ஆர்கன்ஸ் இந்த பேஜஸ பிளாஸ்ட் பண்ணும்போது நெறைய பேருக்கு வைட்டல் ஆர்கன்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. கூடவே சேர்ந்து பாக்கெட்ஸ்ல வச்சிருக்காங்க. இல்ல ஃப்ரண்ட் பாக்கெட்லயோ, இல்ல கீழ இருக்க பாக்கெட்லயோ வச்சிருக்காங்க. ஸோ அதனால வைட்டல் ஆர்கன்ஸ் இட்ஸ் நாட் நார்மல் இன்ஜுரி மாரி கிடையாது. சிவியர் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அதனால நம்மளும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது அப்படின்றது கொஞ்சம் நம்ம அத காஷியஸா யூஸ் பண்றது பெட்டர். இன்ஃபாக்ட் இதுல வந்து சில விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில குழந்தைங்க பேஜஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அது பிளாஸ்ட் ஆனது குழந்தைங்க இறந்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல வருது. ஸோ அதனால எதிர்கால ஜெனரேஷனுக்கும் நம்ம வந்து இத சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்றது பாதுகாப்பா நடந்துக்கணும். எதையுமே வந்து 100% ட்ரஸ்ட் பண்ணி எந்த ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸையும் நம்ம ட்ரஸ்ட் பண்ண வேணான்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியாவ பொறுத்தளவுல பல கோடி மக்கள் மொபைல் யூஸ் பண்றாங்க. இதிலிருந்து அவங்க நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான என்ன இந்தியாவ அட்வான்ஸான பொறுத்தவரைக்கும் இப்ப நம்ம பயப்பட தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் வார் டென்ஷன் இருந்ததுனால வந்து இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்தியாவுக்கு அந்த மாரி பெரிய வார் டென்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம பயப்படுறதோ, பேனிக் ஆகுறதுக்கோ இதுல வந்து எந்த வாய்ப்புமே கிடையாது. பட் இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிகாஸ் இது நடக்காது அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி காஷியஸா நம்ம இருக்கலாம். பட் இது பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது.